இந்த வீடியோல நாம OPPO F9 ஸ்மார்ட் போனோட அன்பாக்சிங்க பார்க்கலாம். So இந்த மொபைல்ல இருக்கிற ஒரு ஸ்பெஷலான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வேர்ல்ட்லயே ஃபர்ஸ்டா வாட்டர் டிராப் நாச்சோட ரிலீஸ் ஆன முதலாவது மொபைல் இதுதான். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் எக்கச்சக்கமான ஸ்மார்ட் போன்ஸ்ல வந்து இந்த வாட்டர் டிராப் நாச் அப்படிங்கிறது வந்து இருக்கு. பட் அப்படி இருந்தாலும் கூட உலகத்துக்கே வாட்டர் டிராப் நாச் அப்படிங்கறத முதலாவதா இந்த மொபைல் மூலியமா தான் OPPO வந்து அறிமுகப்படுத்தினாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் 2018 ரிலீஸ் ஆன மொபைல் அண்ட் இப்போ வந்து ஆல்மோஸ்ட் 2 years ஆயிடுச்சு. ஸோ இப்போ எதுக்காக இதை வந்து நான் அன்பாக்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்து இந்த மொபைல் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாரு. ஸோ அதனால தான் இப்போ நான் வந்து இதை அன்பாக்ஸ் பண்ணுறேன். அண்ட் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இப்போவே கீழே அந்த ரெட்டில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி நான் போடக்கூடிய ஒரு வீடியோவையும் நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்த்துட முடியும். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மொபைல் பாக்ஸில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் இதோட ஃபோட்டோ வந்து கொடுத்துருக்காங்க. இதே சைடில் பார்த்தீங்கன்னா OPPOவோட லோகோ கொடுத்துருக்காங்க. அதே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா TRCSL, அதாவது இது வந்து TRCSL-ஆல் அப்ரூவ் பண்ணப்பட்ட ஒரு மொபைல். ஸோ அது வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் அடுத்த சைட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் OPPOவோட லோகோ கொடுத்துருக்காங்க. வேறு எதுவுமே பார்த்தீங்கன்னா பாக்ஸில் இல்லை. இங்கே வந்து பாக்ஸோட ஃப்ரண்ட்டில் OPPO F9 அப்படிங்கிறது ஒரு மாடலும் அண்ட் அதோட ஃபோட்டோவும் கொடுத்துருக்காங்க. ஸோ மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டு கலரில் இந்த மொபைலோட ரேம் அண்ட் இன்டர்னல் ஸ்டோரேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து 4GB ரேம் அண்ட் 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் இருக்குது. ஸோ அதை வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த பாக்ஸை நம்ம ஓப்பன் பண்ணலாம். இதை நம்ம இதுவாக வந்து ஓப்பன் பண்ணுறேன். இது ஓப்பன் பண்ணதுமே உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு சில பேப்பர் ஒர்க்ஸ் வந்து ஷோ ஆகுது. ஸோ அதில் எடுத்து என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ இதை நம்ம இது ஓப்பன் பண்ணுறேன். இது ஓப்பன் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இங்கே நமக்கு ஃபஸ்ட்டாகவே சிம் எஜெக்டர் டூல் வந்துருக்கு. ஸோ அதோட சில பேப்பர் ஒர்க்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா சிம் எஜெக்டர் டூல் வந்து நம்ம பார்க்கலாம். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் மோஸ்ட்லி வந்து யூசர் மேனுவலாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ 2 லாங்குவேஜஸில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மொபைலை எப்படி யூஸ் பண்ணுறது அண்ட் மற்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே இங்கே வந்து நமக்கு தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து சில லாங்குவேஜஸ்லாம் இருக்குது. ஸோ இப்போதைக்கு இதை ஓரத்தில் வச்சுட்டு நாம் மொபைலை வெளியே எடுக்கலாம். ஸோ மொபைலை ஈஸியாக வெளியே எடுக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு பொலித்தீன் அமைப்பு வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு பாக்ஸ்குள்ளே வந்து மொபைலை ஈஸியாக எடுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ் ஆகும். ஸோ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் மொபைல் பார்க்குறதுக்கு ரொம்பவே ஒரு ப்ரீமியம் லுக்காக இருக்குது. இப்போதைக்கு இது சைடில் வச்சுட்டு பாக்ஸ்குள்ளே வேறு என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த கவரை வெளியே எடுத்ததுமே பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இங்கே நமக்கு நம்மளோட சார்ஜரும் அண்ட் கேபிள் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இதை இந்த மொபைலில் சார்ஜ் பண்ணுறதுக்கான அடாப்டர். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் USB அடாப்டர் தான். அண்டு கேபிள் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு USB to USB. ஸோ கேபிள் அப்படின்னு நான் பார்த்தோம்னா இங்கே நமக்கு USB to மைக்ரோ USB கேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல லென்த்தாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உண்மையிலுமே மொபைலை நம்ம ரொம்ப தூரத்தில் வச்சு, அதாவது சார்ஜ் பண்ணிக்கிட்டே ரொம்ப தூரத்தில் வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு இது ரொம்ப யூஸாக இருக்கும். அண்ட் அதோட பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஹேண்ட்ஸ் ஃப்ரீ. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் சாதாரணமாக எல்லா மொபைல்ஸ்லையுமே கிடைக்கிற மாதிரி ஒரு ஹேண்ட்ஸ் ஃப்ரீ தான். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நல்ல லென்த்தாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம மொபைலுக்குள்ளே வரலாம். ஸோ உண்மையிலுமே பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறதுக்கு மொபைல் ரொம்பவே சூப்பராக இருக்குது. இது ஒரு கலர் எனக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கு. அண்ட் இப்போ வந்து நான் மெதுவாக வெளியில் எடுக்கிறேன். ஸோ உண்மையிலுமே பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கையில் வச்சுருக்கிறதுக்கே ரொம்பவே ஒரு செம்மையான ஒரு ஃபீலிங்காக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இங்கே இந்த மொபைலோட ஹைலைட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கலர் அமைப்பு வந்து நமக்கு ஷோ ஆகும். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் கேமரா கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அந்த வாட்டர் ட்ராப் நாச்சோட இருக்கிற டிஸ்பிளே. ஸோ உண்மையிலுமே பார்க்குறதுக்கு ரொம்பவே ப்ரீமியமாக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா கட்டாயம் வந்து ஒரு லைக் கொடுங்க. அப்படியே உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. அண்ட் நீங்கள் 2020 அதாவது இப்போ இந்த மொபைல் வந்து பர்ச்சேஸ் பண்ண போறீங்களா இல்லையா அப்படின்றதையும் ஆல்ரெடி யூஸ் பண்ணுறவங்க இருந்தால் இந்த மொபைலோட யூசேஜ் எல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிருங்க. அப்படியே நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸையும் நீங்களும் தவறாமல் பார்த்துட முடியும். ஸோ மீண்டும் இதே மாதிரியான இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.